வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போன்ற மேலும் பல தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பல வீடியோக்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸு, ஜிகே கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது போல டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய தனித்தனி வீடியோ இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எரிபொருளில் தண்ணீர் கலந்திருந்தால் என்ஜின் இயக்கம். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. என்ஜின் இயக்கம் நின்றுவிடும். எரிபொருளில் தண்ணீர் சப்போஸ் கலந்துருச்சு அப்படின்னா என்ஜினோட இயக்கம் நின்றுவிடும். இதான் இதுக்கு சரியான விடை. இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன டாப்பிக்கில் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாகன முன் பரிசோதனை முறைகள். அது சிலதெல்லாம் வந்து போன வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். காற்றழுத்தம்லாம் எப்படி செக் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது போல் சில ரிலேட்டட் கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே எரிபொருளில் தண்ணி கலந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சப்போஸ் அதை பார்த்தாலே ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுக்கணும். அப்படி சப்போஸ் அது தண்ணி கலந்துருச்சு அப்படின்னா என்ஜின் வந்து நின்றுவிடும். டீசல் டேங்கினுள் இருக்கும் எரிபொருளின் அளவை டேஷில் பொருத்தப்பட்டிருக்கும் எரிபொருள் அளவுமானி மூலம் அறியலாம். டேஷ்போர்டில். இதில் உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்னா, டீசல் டேங்கினுள் இருக்கும் எரிபொருளின் அளவை. இப்போ எரிபொருள் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக டீசல் டேங்கில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்? டேஷ்போர்டில் பார்த்தே கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? அந்த ஃப்ரண்ட்லேயே இப்போ பெட்ரோல் தீரப்போகுது அப்படின்னு முன்னாடியே அது இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பாயிண்ட் வந்தாலே நமக்குலாம் பிளிங்க் ஆகும், இப்போ கார்லலாம் பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ அப்போ அது எங்கே பதிஞ்சிருக்குன்னா டேஷ்போர்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, எரிபொருள் அளவுமானி. இப்போ டேஷ்போர்டில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த எரிபொருள் அளவுமானி மூலம் தான் நமக்கு அது தெரியுது. எரிபொருள் அளவு எந்த அளவுக்கு இருக்குது, தீரப்போதா, ஓரளவுக்கு போகுமா அப்படிங்கிற எத்தனை பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த 2வது கொஸ்டின் இதுதான். எரிபொருளின் அளவை எதில் பொருத்தப்பட்டிருக்கும்னா டேஷ்போர்டில் பொருத்தப்பட்டிருக்கும். அது ஓகே. எதன் மூலம் அறியலாம் அப்படின்னு கேட்டால் எரிபொருள் அளவுமானி மூலம் அறியலாம். டீசல் டேங்கில் இருக்கும் எரிபொருளின் அளவை எரிபொருள் அளவுமானி மூலம் அறியலாம். இது 2வது கொஸ்டின். என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க டேஷில் தண்ணீர் உபயோகப்படுத்தப்படுகிறது. ரேடியேட்டரில் தண்ணீர் உபயோகப்படுத்தப்படுகிறது. என்ஜின் இயங்கும் போது என்ஜின் வந்து கூல் ஆகணும். ஏன்னா எப்படினாலும் நம்ம ரொம்ப தூரம் போகும்போது என்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதை வந்து குளிர்விக்கிறதுக்கே மெயினாக என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய தண்ணி தேவைப்படும். அப்போ மெயினாக எங்கே வந்து தண்ணி சேமிக்கணும், நம்ம ரேடியேட்டரில் தண்ணி வச்சுருக்கணும். அப்போ என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க யூஸ் ஆகிற தண்ணி எங்கேருந்து வருதுன்னா ரேடியேட்டர்லேருந்து தான் வருது. ஓகேங்களா? இது வந்து இப்போ ரேடியேட்டரோட தண்ணி வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ வாகன முன் பரிசோதனையில் எப்படி வந்து ஒரு டயரோட காற்றழுத்தம் பார்க்குறோமோ, எரிபொருள் அளவு கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி பெட்ரோல் கரெக்டாக இருந்தால் தான் என் வழியில் நிற்காதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? அதுபோல் என்ஜின் குளிர்விக்கிறதுக்கு அந்த ரேடியேட்டரில் வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது, குறையாமல் இருக்கா, அது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு முறை. ரேடியேட்டரில் தண்ணீரின் அளவு குறைந்தால் இது அனைத்துமே நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரேடியேட்டரில் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா என்ஜின் அதிகமாக சூடாகும். நீங்கள் என்ஜின் அதிகம் சூடாகணும் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணாதீங்க. அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது நான் இப்படி கொஸ்டின் கொடுக்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வருது. அங்கே எப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்கணும். சப்போஸ் என்ஜின் அதிக சூடாக கொடுத்து வேறு ஆப்ஷன்லாம் கொடுத்தா ஓகே, அதுக்கு நீங்கள் என்ஜின் அதிக சூடாகும் அப்படி கூட கொடுத்துடலாம். ஆனால் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கரெக்டான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் இதை படித்து பார்க்கணும். பிஸ்டன் பிடிப்பு ஏற்படும். வாகனம் இடையில் நின்றுவிடக்கூடும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதோட இது தொடர்புடையது.
அடுத்து இதோட இது தொடர்புடையது. என்ஜின் அதிகமாக சூடாச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்னா பிஸ்டன் பிடிப்பு ஏற்படும். அடுத்து என்னென்னா வாகனம் வந்து இடையில நின்றுடும். ஓகேங்களா? அப்போ ரேடியேட்டர் தண்ணீரோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இது எல்லாமே நடக்கும். என்ஜின் அதிக சூடாகும், பிஸ்டன் பிடிப்பு ஏற்படும், வாகனம் இடையில் நின்றுவிடக்கூடும். அப்போ கரெக்டான தண்ணி இருக்கணும் ரேடியேட்டரில். இதை வந்து அப்படியே ஆர்டராக கொடுத்துருப்பாங்க ஐஆர்டி புக்கில். ரேடியேட்டரில் பயன்படுத்தப்படும் தண்ணீர். ஆ மற்றும் ஆ. ரேடியேட்டரில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கணும்னா அழுக்கு, தூசி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? அதில் வந்து எந்த வாட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. அழுக்கு இருக்கக்கூடாது, தூசி இருக்கக்கூடாது. அது போல் வாட்டர் தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்புறம் உப்பு அதிகம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன் வந்து உப்பு அதிகம் இல்லாமல் இருக்கணும்? யூஸ்வலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா சால்ட் படிஞ்சதுன்னா அந்த பாத்திரத்திலே தெரிஞ்சிடும். அப்படியே அடியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகிடும், வெள்ளை வெள்ளை வெள்ளையாக பதிஞ்சிடும். உப்பு வந்து எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க வாஷ் பண்ணாலும் பாத்திரத்திலே படியும் உப்புலாம். தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா குடத்துல, அதிலே பார்த்தீங்கன்னா உப்பு படிஞ்சிடும், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில். அப்போ மெஷின் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் ரேடியேட்டரில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் உப்பு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அது ரீசனபிளாக தான் சொல்கிறாங்க. அப்புறம் அழுக்கு தூசி இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே பார்த்துக்கணும். பின்வருவனவற்றில் எது சரி? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. என்ஜின் இயங்கும் போது என்ஜினை நல்ல முறையில் குளிர்விக்க ரேடியேட்டரில் கூலண்ட் ஆயில் சரியான விகிதத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ ரேடியேட்டரை குளிர்விக்கிறதுல இன்னொரு பாயிண்ட் முக்கியமான ஒன்று என்னன்னா கூலண்ட் ஆயில் வந்து சரியான விகிதத்தில் சேர்த்துக்கணும். இந்த ஆயில் என்ன ஆயில்னு கூட கேட்கலாம். கூலண்ட் ஆயில் சரியான விதத்தில் சேர்க்கணும். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா குளிர்விக்கன்னு கொடுத்துருக்காங்க. கூல்னா என்ன? குளிர்ச்சி தான். அதுக்கு இங்கிலீஷ் மீனிங்கே அப்படியே அவங்க தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலண்ட் அப்படின்னா குளிர்ச்சி அப்படிங்கிற மீனிங். அப்போ கூலண்ட் ஆயில் சரியான விதத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். லேலேண்ட் மற்றும் டாடா போன்ற கனரக வாகனங்களின் தண்ணீரின் மொத்த கொள்ளளவு 19 லிட்டர். இது கரெக்டான விடை தான். இந்த 2 கனரக வாகனத்திலுமே தண்ணீரோட மொத்த கொள்ளளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 லிட்டர். ரேடியேட்டரில் தண்ணீரின் அளவு குறைய காரணம்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும். பிஸ்டன்களில் அதிக பிடிப்பு. சப்போஸ் ரேடியேட்டரில் தண்ணீர் அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா பிஸ்டன்களில் அதிக பிடிப்பு ஏற்படும். என்ஜின் டைமிங் சரியில்லாமல் இருத்தல். என்ஜின் டைமிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் தண்ணீர் வந்து அளவு குறையும். ரேடியேட்டர் ஹோஸ்ல வந்து ஏதாவது கசிவு இருந்துச்சுன்னா, கசிவு அப்படிங்கிறது இங்கே லீக்கேஜ். ஏதாவது சப்போஸ் லீக்கேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணீரோட அளவு வந்து குறையும். ஸோ இது எல்லாமே தான் காரணம் ரேடியேட்டரில் தண்ணீரோட அளவு குறையிறதுக்கு. ஃபேன் பெல்ட் டென்ஷன் குறைவாக இருந்தால்? இது அனைத்துமே நடக்கும். அப்போ முன் பரிசோதனை செய்யும்போது வாகனத்துக்கு அந்த ஃபேன் பெல்ட்டோட டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஒருவேளை அது குறைவாக இருந்தால் ஆல்டர்னேட்டரின் சுழலும் வேகம் குறையும். எதை ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரோட சுழலும் வேகத்தை தான் குறைக்கும். சப்போஸ் இந்த ஆல்டர்னேட்டரோட சுழலும் வேகம் குறைய குறைய என்ன ஆகும்னா அந்த மின்சார உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அப்போ மின்சார உற்பத்தி பாதிக்கப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஏன்னா மின்சார உற்பத்தி கரெக்டாக அதுக்கு வந்தால் தான் பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த உற்பத்தி பாதிக்கப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ இது நடந்தது, இது நடக்கும். இந்த ஆல்டர்னேட்டரோட சுழலும் வேகம் குறைஞ்சிச்சுன்னா மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு பேட்டரியோட டிஸ்சார்ஜ் வந்து ஆகிடும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்போட சுழற்சியும் பாதிக்கப்படும். அப்போ வாட்டர் பம்ப் சுழற்சி பாதிக்கப்பட்டால் அது டைரெக்டாக எங்கே போய் அஃபெக்ட் பண்ணும்? என்ஜினோட குளிர்விக்கும் அமைப்பு வந்து பாதிக்கப்படும். ஏன்னா வாட்டர் பம்பே மெயினாக எதுக்காக வச்சுருக்கோம் நம்ம? இந்த தண்ணியால் தான் அந்த என்ஜின் வந்து குளிர்விக்கப்படுது. அப்போ அதுவும் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபேன் பெல்ட் டென்ஷன் குறைவாக இருந்தால் இது எல்லாமே நடக்கும். அனைத்தும்.
லேலேண்ட் மற்றும் டாடா போன்ற கனரக வாகனங்களின் ஃபேன் பெல்ட் டென்ஷன் எவ்வளவு? இது வந்து ஐஆர்டி புக் பேக் கொஸ்டின், அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. 12 மில்லிமீட்டர்லேருந்து 15 மில்லிமீட்டர் வரைக்கும் லேலேண்ட் மற்றும் டாடா போன்ற கனரக வாகனங்களோட ஃபேன் பெல்ட் டென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. வாகன முன் பரிசோதனை ஏன் செய்ய வேண்டும்? பயணம் தடைப்படாமல் இருக்க. நம்ம போகிறப்ப நம்ம பயணம் எதனாலையும் தடைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா வாகன முன் பரிசோதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, டிரைவர் எக்ஸாமில். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், பொது அறிவு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் எல்லாமே அடங்கிய தொகுப்பாக தான் அந்த புக் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்கள் டெஸ்ட் பேட்சாகவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. பேட்டரி சார்ஜின் நிலையை டேஷ் உதவியால் அளந்து அறிந்து கொள்ளலாம். ஹைட்ரோமீட்டர். ஏதாவது ஒரு மீட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரும். நான் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணும்போது அந்தந்த மீட்டர் அப்படியே கவர் பண்ணிகிட்டே வரேன். அதனால் அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருங்க. இப்போ நம்ம பேட்டரிலாம் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் அதிகமாக. அப்போ அந்த பேட்டரியோட சார்ஜோட நிலை பார்க்கணும் அப்படின்னா எதை வச்சு அளந்துக்க முடியும் அப்படின்னா ஹைட்ரோமீட்டர். பேட்டரி சார்ஜின் நிலையை ஹைட்ரோமீட்டர் மூலம் அளந்து கொள்ள முடியும். பேட்டரி செல்களில் திரவ மட்டம் குறைந்தால் டேஷ் ஊற்ற வேண்டும். டிஸ்டில்டு வாட்டர் தான் ஊற்றணும். பேட்டரி செல்களில் சப்போஸ் திரவ மட்டம் குறைந்தால் என்ன ஊற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் ஊற்ற வேண்டும். இதை பற்றி ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டின் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பிளேட் ஒன்று இருக்கும் பேட்டரியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அளவுக்கு குறையாமல் டிஸ்டில் வாட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா 1 சென்டிமீட்டர் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஒருவேளை மில்லிமீட்டரில் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க 10 மில்லிமீட்டர். ஏன்னா இப்போ இந்த டாபிக் படிக்கும்போது பேட்டரியில் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களே அதில் 10 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை 10 மில்லிமீட்டர் கேட்டாலும் கேட்கலாம். ஆப்ஷனில் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். சரிங்களா? இதான் அளவு. ஸோ ரெண்டும் ஒன்று தான். 1 சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான், 10 மில்லிமீட்டர்னாலும் ஒன்று தான். இந்த ஸ்கேலோட அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 1 சென்டிமீட்டர் இருந்தாலும் கரெக்டு தான் நோட் பண்ணிக்கோங்க. 10 மில்லிமீட்டர் இருந்தாலும் கரெக்டு தான் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏதாவது கொடுத்தா திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்காக நான் ரெண்டுமே சொல்லிட்டேன். ஸோ அந்த குறைஞ்சபட்சம் இவ்வளோ 10 மில்லிமீட்டர் அளவுக்கு குறையாமல் அந்த டிஸ்டில் வாட்டர் வந்து இருக்கணும். இது வந்து அந்த 5 கொஸ்டினில் எது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துட்டேன். உங்களுக்கு பொறுத்துகலாம் வராது. ஆனால் நீங்கள் இந்த 5யுமே 5 கொஸ்டினாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் முதல்ல. இதான் இதுக்குரிய ஆன்சர். என்னென்னா ஒரு முழு சார்ஜில் இருக்கக்கூடிய பேட்டரியோட அடர்த்தி எண் எவ்வளோ வரும்? ஹைட்ரோமீட்டரில் அடர்த்தி எண் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1.260. இது வந்து 2023 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் கமா மாதிரி போட்டாங்க. இப்போ நானே ஆன்சர் கீழே 1260 கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்காங்க. 1 புள்ளி வரணும். அடர்த்தி எண் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்டில் வருது. 1.260 அடர்த்தி எண் தான் ஒரு முழு சார்ஜ் இருக்கக்கூடிய பேட்டரியோட
அடர்த்தி எண். ஓகேங்களா? இதுவே வந்து பேட்டரி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ 75க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 75% சார்ஜ் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு அடர்த்தி எண் எவ்வளோ இருக்குன்னா 1.215. அப்படியே கொஞ்சம் குறையுது பாருங்க. இந்த 26க்கும் 21க்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? அப்போ 1.26லேருந்து 1.21 வந்துடும். குறைஞ்சிடும். ஒரு 5 பாயிண்ட் இப்படியே குறையுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே பாருங்க 50% சார்ஜ். 50%க்கு என்ன ஆகுதுன்னா 1.17. அது ஒரு 5 பாயிண்ட் அப்படியே குறையுது. கிட்டத்தட்ட 5ல் 4 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். 17 4 கூட்டினா 21 வரும்ல. இங்கே டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 5, அடுத்து ஒரு 4 குறையுது, பாயிண்டில் குறையுது. அடுத்து 25% சார்ஜ்னா 1.120, மறுபடியும் 5 பாயிண்ட் குறையுது. சார்ஜ் அற்ற நிலை மறுபடியும் வந்து ஒரு 5 பாயிண்ட் குறையுது. ஏன்னா இங்கே 07 வருது பாருங்கள். 12லேருந்து 07 வருது. இப்போ கிட்டத்தட்ட அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழப்பாது. இப்போ சார்ஜ் அற்ற நிலை 1.070. நான் வந்து இங்கே டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதனால் குழப்பம் இல்லாமல் நேராகவே படிச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு புரியலைன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1.260. இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து முழு சார்ஜ். அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் குறைச்சிட்டா 75. அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் கிட்ட குறைச்சதுன்னா 1.17. அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் குறைஞ்சா 1.12. கடைசியாக வர்றது 1.070. இது வந்து சார்ஜே இல்லை, பேட்டரியில் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் அற்ற நிலை 1.070. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எது கேட்டாலும் எழுதிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். பேட்டரியை ஒழுங்கான முறையில் பராமரிக்க அதன் டெர்மினல்கள் மீது டேஷ் தடவ வேண்டும். மற்றும் வாஸ்லின் தடவலாம், இல்லைனா பெட்ரோலியம் ஜெல்லி தடவலாம். பேட்டரியை ஒழுங்கான முறையில் பராமரிக்கணும் அப்படின்னா அதோட டெர்மினல்கள் மீது என்ன தடவணும்னு பார்த்தீங்கன்னா வாஸ்லின் இல்லைனா பெட்ரோலியம் ஜெல்லி தடவலாம். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் வந்த கேள்வி. ஏஆர்டிலையும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம். அதனால் இது தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். பேட்டரி சரியான முறையில் இயங்குவதற்கு கடைபிடிக்கும் முறைகள் எது சரி? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி. இது மறையுது. 3வது பாயிண்ட்டும் சரிதான். பேட்டரியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக பேட்டரி வந்து சுத்தமாக வைத்திருக்கணும். அப்போ தான் வந்து பேட்டரி நல்ல முறையில் நமக்கு உபயோகமாகும். அடுத்து பேட்டரி நகரா வண்ணம் வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இது ரெண்டும் வந்து புக் பேக் கொஸ்டின் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த கேள்வி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பாயிண்ட்டை வந்து தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஒரு கேள்வியாக படிங்க. பேட்டரி வந்து எப்படி பொருத்தப்பட்டிருக்கணும்? நகரா வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கணும் வாகனத்தில். அப்போ தான் அது சரியான முறையில் இயங்கும். அடுத்து அந்த செல் மூடிகளில் உள்ள சிறு துவாரங்களின் அடைப்பை நீக்க வேண்டும். அந்த துவாரங்கள்லாம் ஓட்டை, எங்கேயுமே அதில் இந்த ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஓட்டை இல்லாத மாதிரி அந்த அடைப்பை வந்து நீக்க வேண்டும். செல் மூடிகளில் உள்ள சிறு துவாரங்களின் அடைப்பை நீக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் பேட்டரி வந்து சரியான முறையில் இயங்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.